அண்ணனூரில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டக்குழு சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவை புறக்கணித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விழா மேடை மற்றும் பேனர்களில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்கள் இடம்பெறாததாலேயே கலந்து கொள்ளவில்லை என தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த கருத்து அதிமுகவினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நேற்று முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரான RB உதயகுமார் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் எதிரிகள் மற்றும் துரோகிகள் எடுத்து வைக்கும் வாதங்கள் எடுபடாது என்றும் துரோகிகள் வாதங்களால் அதிமுகவை சேதப்படுத்த முடியாது என்றும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் மறு உருவமாக தான் எடப்பாடி பழனிசாமியை பார்ப்பதாக தெரிவித்திருந்தார். இதுகுறித்து கோபி அருகே கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் நாய்கள் இனப்பெருக்க தடுப்பு மைய கட்டடத்தை திறந்து வைக்க வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் கேட்டபோது RB உதயகுமார் காலையில் கூறிய கருத்திற்கு தெளிவான விளக்கத்தை மாலை அவரே தெரிவித்து விட்டார். அதனால் அது குறித்து கூற ஒன்றுமில்லை. அதே போன்று துரோகிகளால் தான் அதிமுக தோல்வி அடைந்ததாக நேற்று அந்தியூர் தொகுதிக்கு உட்பட்ட அத்தானியில் நடைபெற்ற பொதுக்கூட்ட மேடையில் நான் பேசியிருந்தேன். யார் அந்த துரோகிகள் என்றால் அந்தியூர் தொகுதியை பொறுத்தவரை இதுவரை சேவல் மற்றும் இரட்டைப்புறா சின்னத்தில் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை அதிமுக தோல்வி அடைந்ததற்கு சில பேர் இந்த இயக்கத்திற்கு துரோகத்தை செய்ததால் தான் அதை தான் நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினேன். நான் கூறிய அந்த வார்த்தை அந்தியூர் தொகுதிக்கு மட்டும்தான் பொருந்தும் என்றார். 2 பொதுக்கூட்டங்களிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடவில்லை என்று கேட்டபோது 2 கூட்டத்திலும் நான் எதிர்க்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் என்று கூறியிருக்கிறேன் என்று கூறிவிட்டு நழுவி சென்றார். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.